ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான சின்ன கிருஷ்ணரோட தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 ப்ளவுஸ் போட்டிருப்பேன். ஸோ தீபாவளி ஆர்டர், பொங்கல் ஆர்டர்னு இப்போ கொடுத்தாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபேமிலி ப்ளவுஸ் தான் இதுவும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற டைமில் கொடுத்தது. அவங்க எப்பயுமே என்ன பட்டு சாரி எடுத்தாலுமே ஒர்க் போட்டுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக போட சொல்லுவாங்க. ஸோ நான் இவங்களுக்கு வந்து மொத்தம் 3 பெயிண்டிங் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து 1 கிருஷ்ணர், அதுக்கு முன்னாடி வந்து மாடு லோட்டஸ்லாம் வச்சு ஒரு பிச்சுவாடி பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருந்தேன். இது வந்து தாஞ்சூர் ஸ்டைலில் வந்து கிருஷ்ணர் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சொன்ன பட்ஜெட்கே நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக்கு, அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லா இடத்துக்குமே. ஸோ ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு குட்டி குட்டி கிளிப் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொண்டைக்கு, அதுக்கப்புறம் பேர்ல் ஃபுல்லாக வந்து அந்த குட்டி குட்டி பேர்ல் வந்து இந்த புல்லாங்குழலுக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்டு. ஸோ அதனால் ரொம்பலாம் ஹெவி ஒர்க்கு வேண்டான்னு நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிச்சுவாடி பெயிண்டிங் பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து ஹேண்ட் வந்து லாங் ஹேண்ட் வச்சுருந்தேன், ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்டுன்றதுனால கொஞ்சம் லோட்டஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த புல்லாங்குழலுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேர்ல் ரொம்ப குட்டி குட்டி அந்த சுகர் பீட்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த இதுதான் வந்து நான் அதுக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரும் ரெட் கலரும் வந்து ஆரஞ்சு கலர், இந்த 3 கலரும் கொடுத்து தான் அந்த கிருஷ்ணரோட வேஷ்டிக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக அது வந்து 3 கலர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பானைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் பேஸ் எப்பயும் போல் நம்ம அடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு, மெட்டாலிக் கோல்டு வந்து பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். அந்த கொண்டைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் போடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் பீட்ஸ் போட்டால் என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும்னு தோணுச்சு, ஹேர் வந்து தெரியாமல் இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், குட்டி குட்டியாக 0 சைஸ் ப்ரஷில் அப்படியே குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு வந்தேன். ஸோ அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் போட்டே இருக்கும்போது சரி அம்மா நான் போடுறேன்னு சொல்லி என் பொண்ணு வாங்கி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணால். அவளுக்கு வந்து பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நானே போடுறேன், நீ வந்து எனக்கு கைட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் கைட் மட்டும் தான் பண்ணேன். அவளே இந்த ஃபுல் ப்ளவுஸும் முடிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் போடலை. நான் வந்து பிரிண்டிங்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் போடுறேன் கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டா. அதனால் அவள் தான் போட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ப்ளவுஸு. அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லேயும் வந்து சின்ன சின்ன லோட்டஸ் வந்து பிங்க்கியும் ஒயிட்டையும் மிக்சிங் பண்ணி போட்டிருந்தேன். சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு. ஸோ அதனால தான் வந்து நான் க்ரீன் நிறைய வரணுன்றதுக்காக கையில் வந்து கொடி டிசைன் மாதிரி போட்டு க்ரீன் வந்து நிறைய கொடுத்துருந்தேன். ஏன்னா க்ரீன் வந்து சாரியோட கலரு, க்ரீன் கொஞ்சமாவது தெரியணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பேக்கில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாதிரி வந்துருச்சு. லோட்டஸ் சுற்றி வந்து அவுட்லைன் வந்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே சாரியில் வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் பேஸ் அடிச்சிடணும். ஒயிட் பேஸ் அடிச்சுட்டு நீங்கள் மேலே கலர் ஏற்றும் போது உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒயிட் பேஸ் அடிக்காமையே நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கலர் ஏற்ற முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட்டு கலர் கொடுத்தா தான் உங்களால் வந்து இந்த கலரை வந்து ஏற்ற முடியும். அந்த கலர் ஷேடிங் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒயிட் பேஸ் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கலர் மேலே ஷேடிங் கொடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஷேடிங் கொடுத்தாலும் அது வந்து காயாது. ஆயில் பெயிண்டிங் காயறதுக்கு 10 days ஆகும். இதே ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம ஃபேன் காற்றுல பண்ணும்போதே உங்களுக்கு ஆறிட்டே வந்துடும். ஸோ அதனால் ஷேடிங் கொடுக்கும்போது கரெக்டாக பக்காவாக பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஷேடிங் கொடுக்கும்போதே அது காஞ்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஷேடிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
ஒயிட்டு கேப் போட்டு வரும் அக்ரிலிக் கலர்ஸ், அது வாங்காதீங்க. வாங்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்குங்க. ப்ளூ கேப் போட்டு ஒன்று வரும், அதுவும் நல்லா, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம அந்த ப்ளூ கேப் போட்டு ஃபேப்ரிக் கலர்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் அயர்ன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். இதே நீங்கள் ஒயிட்டு கேப் போட்டு வருது பாருங்கள், அந்த அக்ரிலிக் கலர்ஸ் நீங்கள் வாங்கும்போது கட்டாயமாக நீங்கள் பேக் சைடு அயர்ன் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் கிளாஸ் கற்றுக்கும் போது எனக்கு எங்கள் மேடம் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நான் நிறைய, உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயே வந்து கேன்வாஸ் போர்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளாத் பெயிண்டிங், சாரீ பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ளூ கேப் போட்ட அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் வாங்குவேன் மோஸ்ட்லி. அதே மாதிரி நான் கேமல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபெவிக்ரியில் வருது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கேமல் வந்து நமக்கு கேன்வாஸ் போர்டுக்கு நல்லாயிருக்கும், ஷைனிங் கொடுக்கும். ஆனால் நீங்கள் சாரீ கிளாத்துன்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபெவிக்ரியில் வாங்குங்க. அதே மாதிரி ஃபெவிக்ரியில் வாங்கும்போது ப்ளூ கேப் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளூ கேப் இருந்தால் நீங்கள் அயர்ன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே கொடுக்கலாம். ஒயிட் கேப்னால் நீங்கள் அயர்ன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வரும், உறிஞ்சிலாம் வராது. நான் நிறைய பெயிண்டிங் ட்ரெஸ் வச்சுருக்கேன் வீட்டில், நார்மலாக காட்டன் சுடிதார்லாம் போடும்போது பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வாஷிங் மிஷினில் போட்டு இன்னமும் துவைக்கிறேன், ஒன்றுமே ஆனது கிடையாது, அப்படியே தான் இருக்கேன். என்ன கேட்பாங்க எல்லாருமே, அக்கா இது போகாதா, இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, அக்கா இது போயிடாதா, போயிட போகுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோமே, வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பழைய புடவை எங்கள் அம்மாவுக்குலாம் நிறைய நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாலாம் வந்து கட்டி புடவையே கிழிஞ்சிருக்கே தவிர பெயிண்ட் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க. நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம 3D கிளிட்டரு இது எல்லாமே வந்து நம்ம வேணும், நமக்கு நல்ல கிராண்ட் லுக்காக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து 3D லைனர் ஒரு காலத்தில் வந்து அது வந்த புதுசில் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பூனம் சாரி வாங்குறேன் அப்படின்னா அதில் ஒரு ரோஸ் இருந்துன்னா அது மேலே 3D கிளிட்டர் போடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணனால எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வர பிடிக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி டீசெண்டாக பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த குட்டி கிருஷ்ணர் வெண்ணெயை வந்து குனிஞ்சி பார்க்குறாரு, சாப்பிட போகிறாருன்ற மாதிரி நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும், ஆனால் எனக்கு கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு உருவம் போட்டாலே கொஞ்சம் கஷ்டங்க, உருவம் போடுறோம் அப்படின்னாலே. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ ஹேண்டுக்கும் உருவம் வேணும், கை அப்புறம் பேக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு 8000 9000க்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, நீங்கள் பேக்குக்கு மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போனா வந்து நான் பேக்குக்கு கைக்கு வந்து கொடி மாதிரி போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க 9000 முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுத்தாங்க அப்படின்னதுனால நான் என்ன பண்ணேன்னா 5000க்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ 5000 வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். நிஜமாக எனக்கு தெரியும், ஆரி போடுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி பண்ணுவீங்களே, அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஸோ 5000 வந்து ஒர்த்தான்றதை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கேட்டது வந்து ஹேண்ட்லேயும் கிருஷ்ணர் வேணும்னு கேட்டாங்க. கிருஷ்ணர் நான் போட முடியாது சொன்னதுனால 5000க்கு என்ன வருமோ அதை போடுங்கன்னாங்க. நான் பேக்கில் வந்து ஓரளவுக்கு அந்த A3 சைஸில் வர கிருஷ்ணரை வந்து நான் போட்டுட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ்க்கு பதில் லோட்டஸ் மாதிரி தெளித்து விட்ட மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் கையில் வந்து லோட்டஸ் போட்டுட்டு அந்த கொடி மாதிரி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 5000 ஓகேவா அப்படிங்கிறது. இந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ப்ளவுஸு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் சொன்னல பிச்சுவாடி பெயிண்டிங், அந்த வீடியோவும் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கூட கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பராக சொன்னது. பை 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 பை.